ஸோ நத்திங் ஃபோன் 3A 8+128 நமக்கு 25,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் டிஸ்கவுண்ட் போக 23,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்குது. இதுலயே நமக்கு 8+256 வந்து இருக்கு, 27,000 பிரைஸ். ஸோ நமக்கு பேங்க் ஆஃபர்லாம் போக 25,000 அந்த பிரைஸ்க்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 25,000ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸ் கன்சிடர் பண்ணலாமா? ஸோ பாத்திரலாம். ஸோ இதான் நமக்கு இது நத்திங் ஃபோன் 3A வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணலாம். வெல்கம் டு நத்திங். ஸோ பாக்ஸ் மேலேயே நமக்கு வந்து டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் சிம் எஜெக்டர் பின் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபைனலா நமக்கு வந்து யூசர் டாக்குமெண்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த டிவைஸை ஜஸ்ட் கவர்ல இருந்து ஓபன் பண்ணலாம். வாவ், ஓகே, ஜஸ்ட் பவர் ஆஃப் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன் 3A நமக்கு வந்து 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்ம தான் தனியாக வாங்கிக்கணும். ஸோ நம்ம 50 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன் சார்ஜர் அவங்களே சேல் பண்ணுறாங்க. 3,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. நமக்கு ஆஃபர் அந்த மாதிரி டைம்ல வந்து 2,500 அந்த பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் டிபியூ கேஸ் அதெல்லாம் வந்து நத்திங்ல தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட பேக் லுக் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸோ நத்திங் ஃபோன் சீரிஸ் நமக்கு வந்து எப்பவுமே டிசைன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க. இங்கேயும் நமக்கு சூப்பரான டிசைன் வந்து இருக்கு. ஸோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிஃப்ட் லைட் இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் லைட்ல நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கு. அது கண்டிப்பா பார்க்கலாம். சென்டர்ல நமக்கு ஒரு கேமரா பம்ப் வந்து இருக்கு. அது நமக்கு கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கு, பட் ரொம்ப பெருசா வந்து இல்ல. தென் அதுக்கு மேல சின்னதா வந்து ஒரு டாட் இருக்கு, அதுதான் நமக்கு ஃபிளாஷ் லைட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். இது இல்லாம நமக்கு பிளாக் அதுக்கப்புறம் ஒயிட் அப்படின்னு சொல்லி 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலா பிடிச்ச கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் தான். அது இன்னும் நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. இந்த ப்ளூ கலர் நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக்கா தான் இருக்கு. தென் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 203 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.4 mm திக்னஸ் வந்து இருக்கு. ஸோ ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP64 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ், பட் சைடு ஃப்ரேம் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல நமக்கு டிசைன் நல்லா இருந்தாலும் நமக்கு சைடு நமக்கு வந்து எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பா வந்து இருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா ஷார்ப்பான எட்ஜ் நமக்கு அந்த கையில கோடே போட்டுற மாதிரி இருக்கு. நம்ம டிவைஸ் நம்ம கேஸ் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் கேஸ் இல்லாம யூஸ் பண்ணோன்ற போது ஷார்ப் எட்ஜஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ நல்ல ஒரு கேஸ் போட்டோம் அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டிவைஸோட ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கிளாஸ் அந்த மாதிரி வந்து இல்ல. இந்த டைம் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த டிவைஸோட டிசைனிங் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 inches ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே நமக்கு வந்து LPTO அந்த மாதிரி வந்து பண்ண கிடையாது. LPTO அப்படின்னா நமக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கும். ஸோ 1 to 120 Hz வந்து பார்த்து அதுவே சுவிட்ச் ஆயிக்கும். பட் இங்க நமக்கு வந்து டிஃபால்ட் 2 மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஒன்னு நம்ம 60 Hz இல்ல 120 Hz வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸோட பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கீழே வந்து பார்த்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் நிறைய டிவைஸ் வந்து இருக்கு. அது கூட கம்பேர் பண்ணும்போது பெசல்ஸ் வந்து பார்த்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. மேல உங்களுக்கு சின்னதா வந்து பாருங்க பஞ்சுவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸோட டைபிக்கல் பிரைட்னஸ் நமக்கு வந்து 800 nits வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் யூசேஜ்ல 1300 nits வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். தென் பீக் பிரைட்னஸ் இங்க 3000 nits வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல வந்து டிஸ்பிளே நல்லா பிரைட்டா வந்து இருந்துச்சு. அதுல எந்த பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த டிவைஸ் AMOLED பேனல் நல்ல ஒரு குவாலிட்டியா வந்து இருக்கு. ஸோ நீங்க ரெகுலரா மூவிஸ் யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் அதிகமா பாப்பன்ற போது டிஸ்பிளேட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. யூடியூப்ல நமக்கு HDR வீடியோஸ்லாம் 4K வந்து பாத்துக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. 2160 Hz PW டிம்மிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட் சைடு நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் மேல வச்சிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். தென் இந்த டிவைஸோட ஆப்டிக்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. பட் பெஸ்ட் சொல்லிட முடியாது. ஏன்னா 25,000 இதே சேம் பிரைஸ்ல OnePlus Nord 4 வந்து கிடைக்குது. அதுல ஆப்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இது கம்பேர் பண்ணும்போது ஆப்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நல்ல ஆப்டிக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வைப்ரேஷன்ல போனீங்க அப்படின்னா இன்டென்சிட்டி நமக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓவரால் டிஸ்பிளே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். சோ நம்ம லெஃப்ட் சைடுல வந்து பார்த்தா வால்யூம் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. தென் மேல நமக்கு ஒரு மைக் வந்து இருக்கு. இந்த டிவைஸ்ல நமக்கு IR பிளாஸ்டர் வந்து கிடையாது. எனக்கு IR பிளாஸ்டர் சென்சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்தா ஒரு சில டைம் வந்து டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த டிவைஸ்ல உங்க IR பிளாஸ்டர் சென்சார் வந்து கிடையாது. தென் கீழே பாட்டம்ல வந்து சிம் கார்டு ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளால 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் அது பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அது பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு 2.0 வெர்ஷன். தென் அது பக்கம் ஸ்பீக்கர் கிரில் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ் நம்ம டுவல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஸ்பீக்கர் நமக்கு அந்த இயர்பீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சவுண்ட் அவுட்புட் கேளுங்க. இந்த டிவைஸோட சவுண்ட் அவுட்புட்டிங் நல்லாவே இருக்கு. அந்த பேஸ் வாய்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சோ இதுல நமக்கு வந்து சாங் வந்து ப்ளே பண்றோம். பேக் சைடு அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க. இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் நமக்கு மியூசிக்ல இந்த மாதிரி ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
தென் ரைட் சைடுல நமக்கு வந்து 2 பவர் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ 2 பவர் பட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டா அது அப்படிதான் நமக்கு ஆக்சுவலா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ ஒன்னு நமக்கு வந்து பவர் பட்டன், இன்னொரு பட்டன் நமக்கு வந்து எசென்சியல் கீ அப்படின்றாங்க. சோ இந்த எசென்சியல் கீ என்னன்னு பார்க்கலாம். இந்த பட்டன் நீங்க டபுள் டைம் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு எசென்சியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இங்க உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எதுக்கு ப்ரோ சேவ் பண்ணு சொல்லி கேட்டா அதுல நம்ம ஒரு சில விஷயம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு சொல்லி வந்து பாருங்க. நார்மல் ஸ்கிரீன் இருக்கு. ஜஸ்ட் நீங்க சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த பேஜ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போய் ஆட் நோட் கொடுத்து நீங்க ஏதாவது வந்து முக்கியமா டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். அதில் நீங்க வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் அது கீழே நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் அந்த பட்டன் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வாய்ஸ் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இங்க வந்து பாருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் கீழே நமக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அதாவது நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அது கீழே வாய்ஸ் ஏதாவது கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் எசென்சியல் ஸ்பேஸ் அந்த பேஜுக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம அதெல்லாமே பாத்துக்கலாம். பேசின ஆடியோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குது. தமிழ் டிரான்ஸ்லேட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்ல, இங்கிலீஷ் ஓரளவுக்கு டீசென்ட்டா வந்து ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு இந்த மாதிரி எசென்சியல் ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பட்டன் இந்த மாதிரி கொடுக்காம நம்ம கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். கேமரா எடுக்கும்போது ஜஸ்ட் ஷட்டர் பட்டன் யூஸ் பண்ற மாதிரி, இல்லைன்னா நமக்கு வந்து சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணா இது ஓபன் ஆகணும், டபுள் டைம் பிரஸ் பண்ணா இது ஓபன் ஆகணும், ட்ரிபிள் டைம் பிரஸ் பண்ணா இது ஓபன் ஆகுற மாதிரி கொடுத்தாங்க அப்படி நல்லா இருந்திருக்கும். இப்போதைக்கு இப்படிதான் இருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம இதுல ஒர்க் பண்ணி ஏதாவது ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் பேக் சைடுல உங்களுக்கு அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிஃப் இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்றதுக்கு செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து கிளிஃப் இன்டர்ஃபேஸ்னே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ரிங்டோன் வரும்போது உங்களுக்கு அந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், லைட் எஃபெக்ட் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். அந்த கிளிஃப் லைட்ல நம்ம டைமர் செட் பண்றது வந்து பண்ணிக்கலாம். டிவைஸ்ல வால்யூம் கம்மி பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்து பார்த்தா காட்டும் எவ்வளவு கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அது கீழே மியூசிக் விசுவலைசேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம பார்த்திருப்பீங்க சாங் போடும்போது வந்து பார்த்தா அந்த எஃபெக்ட் ஏத்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். சோ இந்த மாதிரி இந்த கிஃப்ட் இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு 0 to 100 ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நான் வந்து பார்த்தா சிஎம்எஃப் அபிஷியல் சார்ஜர் யூஸ் பண்ண கிடையாது. நான் வந்து யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டாரோட 65 வாட் கேன் சார்ஜர் இருக்கு. அதை வச்சு யூஸ் பண்ணேன். என்கிட்ட அதான் இருந்துச்சு. சோ அதை வச்சு நான் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு வந்து நிமிஷத்துக்கிட்ட வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு. இந்த டிவைஸ்ல சார்ஜ் நமக்கு வராதனால தனியா நம்ம தான் வாங்கணும். சிஎம்எஃப் கேன் சார்ஜர் நமக்கு வந்து 3000 பிரைஸ் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சேல் ஆஃபர் டைம்ல 2500 கிடைக்கும். அந்த மாதிரி டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இந்த டிவைஸ் ஸ்கிரீன் அண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரம் 42 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து கிடைச்சிச்சு. 5000 mAh பேட்டரிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் டைம்ன்றது ரொம்ப பெருசு. நான் யூடியூப் வந்து பார்த்தா 2.5 மணி நேரத்துக்கு மேல யூஸ் பண்ணிருக்கேன். பிஜிஎம் ஒரு 1.5 மணி நேரம் பிளே பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து 1 மணி நேரம், நத்திங் லான்ச்சர் 1.25 மணி நேரம். அது வந்து பார்த்தா ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே இருந்த என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு செக் பண்றதுக்கு வேண்டி இந்த மாதிரி யூசேஜ்ல நமக்கு வந்து 8 மணி நேரம் 42 நிமிஷத்துக்கான ஸ்கிரீன் டைம் வந்து கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்கு 8 மணி நேரம் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா நமக்கு 7 ஹவர்ஸ்க்கு மேல வந்து கண்டிப்பா ஸ்கிரீன் டைம் வந்து கிடைக்கும். 1 டேக்கான பேட்டரி லைஃப் கண்டிப்பா இந்த டிவைஸ்ல வந்து கிடைக்கும். சோ பேட்டரி லைஃப் இந்த டிவைஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நம்ம Antutu ஸ்கோர்ஸ் ரன் பண்ணும்போது நியர்லி வந்து 7.8 lakhs மேல வந்து ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. CPU throttling டெஸ்ட்ல நம்ம 92% ஸ்டெபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. இது நம்ம Geekbench-ஓட ஸ்கோர். இதெல்லாம் வந்து பாருங்க. இந்த ஸ்கோர்லாம் விட்டுட்டு ரியல் வேர்ல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. சோ BGMI நம்மளால 90 FPS ல ப்ளே பண்ணிக்கலாம். இந்த BGMI கேம் நம்ம வந்து 1.5 மணி நேரத்துக்கான ப்ளே வந்து பண்ணிருந்தோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேட்டரி ட்ரைன்ன்றது 24% கிட்ட வந்து ஆயிருந்துச்சு. இந்த கேம் ப்ளே அப்ப நமக்கு வந்து எந்த விதமான லாகும் இல்ல, நல்ல ஸ்மூத்தான கேம் பிளேவா இருந்துச்சு. தென் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கு. இங்க ரெஸ்பான்ஸ் ஆகிற காரணம் வந்து நத்திங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. நம்ம என்ன ஆக்சஸ் பண்ணாலும் டக்குன்னு ஓபன் ஆகுது. இந்த டிவைஸ் வாங்கிட்டு நான் வந்து அதிகமா சோசியல் மீடியா ஆப்ஸ்ல யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பர்ஃபார்மன்ஸ்ல வந்து எந்த இடத்துல லாக் எதுவும் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. நீங்களும் நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுவன்ற போது பெரிய பிரச்சனை வந்து இல்ல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நத்திங் வாய்ஸ் 3.1 வந்து கொடுத்திருக்காங்க. Android 15 வந்து பேஸ் பண்ணது. இந்த டிவைஸ் நம்ம 3 மேஜர் Android அப்டேட் தென் 6 இயர்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா நம்ம நத்திங் வாய்ஸ் 3.1 புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த நத்திங் வாய்ஸ்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு குயிக் லுக் வந்து பார்த்தலாம். சோ நத்திங் வாய்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் Android வந்து பேஸ் பண்ணுது. அதாவது நம்ம Google Pixel நமக்கு என்ன OS இருக்குமோ அதே தான் இங்கேயும் வந்து இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா நம்ம கஸ்டமைசேஷன் நிறைய ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கிற விஜிட் எல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த மொபைல் டேட்டா விஜிட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம மொபைல் டேட்டா ஆஃப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன்லயே ஆஃப் பண்ணிக்க முடியும். எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு வந்து பாருங்க. இதுலயும் நமக்கு மேல ஸ்வைப் பண்ணி ஆஃப் பண்ணலாம். பட் அங்க ஆஃப் பண்றதுக்கும் இங்க ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பண்ணிக்க முடியும். லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா விஜிட் வந்துரும். இங்கேயும் நிறைய யூனிக்கான விஜிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில கேம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கேம் வந்து பாருங்க ஸ்னேக் கேம். இது நமக்கு வந்து இந்த விஜிட் ஏரியாக்குள்ள நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நத்திங்கோட கம்யூனிட்டி விஜிட் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா
இந்த ஃபீச்சர் உங்களுக்கு கிடைக்கும். தென் மேல இருக்க அந்த நோட்டிபிகேஷன் பேனல் நம்ம ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் தான். நமக்கு இந்த எடிட் பட்டன் இருக்கு. ஜஸ்ட் இந்த எடிட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு இந்த ப்ளூடூத்தோட சைஸ் வந்து பாருங்க சின்னது பண்ணிக்கலாம், மொபைல் டேட்டா சின்னது பண்ணிக்கலாம், உங்களுக்கு திரும்பி பெருசு வேணா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலா மற்ற ஓஎஸ்ல எப்படி பார்த்துருப்போம் வந்து பாத்தீங்கன்னா என்லார்ஜன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டரோட சைஸ் வந்து மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் சில கஸ்டம் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க நமக்கு நத்திங் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா வந்துட்டு லாங் பிரஸ் பண்றோம், கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கஸ்டமைஸ்க்குள்ள போறோம். இங்க நம்ம கிரிட், சர்க்கிள், கவர் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எமோஜியோட ஐகான் நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த கூகுளுக்கு வந்து பாருங்க எப்படி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கூகுளோட ஆப்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு. இதே மாதிரி லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன் லாக் ஸ்கிரீன் வரும். ஜஸ்ட் பேட்டர்ன் போடுவோம். இந்த லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கோட ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விஜிட் வந்து பார்த்தா நமக்கு என்ன மாதிரி விஜிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். இந்த லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாக் ஸ்கிரீன் சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஆப் லாக் சப்போர்ட் வந்து இருக்கு. உங்க ஃபேவரட்டான ஆப் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் க்ளோன் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஆப்பை வந்து டூப்ளிகேட் பண்றது அந்த ஆப்ஷன் இங்க அவைலபிளா இருக்கு. தென் ஆப் டிரைவ் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு வந்து ஸ்மார்ட் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு இந்த ஸ்மார்ட் லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபோல்டர் கஸ்டமைஸ்னா வந்துடும். இதுலயே நமக்கு வந்து டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட் கொடுத்தோம் அப்படின்னா பழைய ஸ்டைல் வந்து வந்துடும். தென் நத்திங் இப்போ நம்ம கேலரி ஆப் வந்து டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதுல நிறைய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஸ்மார்ட் கட் அவுட் ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நம்ம இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இமேஜ் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு வந்து கட் அவுட் பண்ணி கொடுத்துரும். தென் அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஜஸ்ட் பேஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்க வந்து பாருங்க ஸ்டிக்கரா சென்ட் பண்ணிட்டோம். திங் வைஸ் ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா இருக்கு. டார்க் மோட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அந்த பிஞ்ச் டார்க் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டார்க் மோட் வந்து ஆன் பண்றோம். டார்க் மோட் எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா டார்க் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சில மெனு ஏரியா அங்கெல்லாம் நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஞ்ச் டார்க் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்னும் நமக்கு இது கம்ப்ளீட்டா டார்க் மோட் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகல. நமக்கு அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் ஒரு கிரே ஷேட் மாதிரி. இது நமக்கு அந்த டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது தான். பட் நாங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். இது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா வந்து டார்க் மோட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நத்திங் ஓஎஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிடா வந்து இருக்கு. கண்டிப்பா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிவைஸ்ல இருக்கு. இந்த டிவைஸ்ல நத்திங் ஓஎஸ் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நிறைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தான். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த டிவைஸ் அவைலபிளா இருக்கு. சாஃப்ட்வேர் இந்த டிவைஸ் வந்து மேஜர் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல உங்களுக்கு 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 15 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொன்று வந்து 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நம்ம 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ்ல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் எல்லாமே வந்து பாருங்க. இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம பிரைமரி கேமரா எடுத்த போட்டோஸ் அவுட்புட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடுக்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸிங் பண்ணி அவுட்புட் வந்து காட்டுது. அது நல்லாவே இருக்கு. இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் எடுத்த போட்டோஸ். இந்த போட்டோ வந்து பாருங்க நமக்கு 0.6x எடுத்தது. இது 1x, இது நமக்கு 2x, இது நமக்கு 4x. நெக்ஸ்ட் இந்த போட்டோஸ் எல்லாமே நம்ம லோ லைட்ல எடுத்த போட்டோஸ். குறிப்பா இந்த டிவைஸ்ல எனக்கு நைட் மோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நைட் மோட் கொஞ்சம் லைட் இருந்தாலே போதும் நமக்கு அவுட்புட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருது. இந்த இமேஜஸ் எல்லாமே நான் ஃப்ரண்ட் கேமரா எடுத்த போட்டோஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக்ல நம்மளால 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பேக் கேமரால 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 30 FPSல ஃபுட்டேஜ் ஸ்டேபிளா இருக்காது. இதுல 1080p 60 FPS யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால 1080p 60 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்க. 60 FPSல ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளா இருக்கு. இந்த டிவைஸ்ல கேமரா அவுட்புட் ஒரு நல்லா டீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 5G பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் கனெக்ஷன் நல்லா ப்ராப்பராகவே இருக்கு. நமக்கு எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 4G இருந்து 5G சுவிச் ஆகுது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. 5G நல்லாவே இருக்கு. தென் ப்ளூடூத் 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. NFC சப்போர்ட் இந்த டிவைஸ் அவைலபிளா இருக்கு. தென் RAM டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4X 4X RAM வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்து இருக்கு. ஸோ நம்ம Vivo T4Xல வந்து 15,000 கிட்ட சேல் பண்றாங்க. அதுல நமக்கு UFS 3.1 வந்து இருக்கு. இங்க நமக்கு 25,000 கிட்ட சேல் பண்றாங்க. UFS 2.2 தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட ரீட் ரைட் ஸ்பீட் வந்து பாருங்க. பட் பேசிக்கான டாஸ்க் எல்லாமே இது ஓகே தான். இந்த டிவைஸோட பிரைசிங் பொறுத்த வரைக்கும் 8+128 நமக்கு வந்து 25,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2,000 வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா 23,000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். 8+256 நமக்கு 27,000 கிட்ட சேல் பண்றாங்க. பேங்க் ஆஃபர் 2,000. ஸோ ஃபைனலா 25,000 அந்த பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த எசென்சியல் பட்டன் ரைட் சைடுல கொடுக்காம லெஃப்ட் சைடுல கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த
99% டைம் வந்து பாத்தீங்கன்னா பவர் பட்டன் சொல்லிட்டு அதுதான் எனக்கு கைக்கு வந்து போகுது. நமக்கு அந்த பவர் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு பதிலா அதான் போட்டு அமுத்திட்டு இருக்கோம். ஆஃப்ல இருக்கும்போது வேக்கப் ஆகுது, அதுல பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஒரு சில டைம் யூஸ் பண்ணிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சக்கப்ப பவர் ஆஃப் பண்றதுக்கு பதிலா அந்த பட்டன் நம்ம தெரியாதமா பிரஸ் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நம்ம பேக் போறது அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மோஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் இடைஞ்சலாவே இருக்கு. டார்க் மோட் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ப்ராப்பரான எல்லாமே நல்ல டெக்ஸ்ட் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பியூர் டார்க் மோடா இருந்துச்சு அப்ப நல்லாவே இருக்கும். இந்த டிவைஸ் நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் சென்சர் வந்து கிடையாது. சோ நீங்க ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் யூஸ் பண்ணுவீங்களான்னு பாருங்க. அது இந்த டிவைஸ் வந்து அவைலபிளா இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த டிவைஸ்ல பிடிக்கல. பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 23,000 வந்து நல்ல ஒரு சூப்பரான டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. சாஃப்ட்வேர் நத்திங் ஓஎஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நிறைய கஸ்டமைசேஷன் வந்து இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு அசால்ட்டா வந்து 7 மணி நேரத்துல ஸ்கிரீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தாண்டியது. சார்ஜர் நீங்க வந்து தனியா வாங்கணும். அது ஒரு நோட் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த பெரிய பிரச்சனையும் நல்லா நீட்டா ரன் ஆகுது. தென் கேமரா ஒரு டீசென்ட்டா வந்து இருக்கு. உங்களுக்கு அந்த கான்ஸ் வந்து பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் ஓகே நினைச்சீங்க அப்படின்னா 8+128 23,000 பேங்க் ஆஃபரோட வாங்கும்போது கண்டிப்பா நல்ல வேல்யூ ஃபார் மணி இந்த டிவைஸ். இல்ல ப்ரோ 25,000 கொடுத்து வாங்க போறேன்னு நினைச்சீங்க அப்படின்னா 25,000 பேங்க் ஆஃபரோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா OnePlus Nord 4 டிவைஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் Realme GT60 அதே சேம் பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. இந்த ரெண்டு டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. 25,000க்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அந்த டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.